எதுக்காக அப்படின்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக கண்டிஷன் வரும்போது என்னோட ஃபார் லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு 2 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் டே 36 ஆஃப் 100 days கோடிங் சேனல். இந்த 36 டேல நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கொடுத்துருக்க ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கில் யூனிக்காக இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் எது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குற வீடியோஸில் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குற மாதிரி பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சேர்த்து தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ system.in நெக்ஸ்ட் வந்துட்டு இது மூலிமா நம்ம வந்து ஒரு இன்புட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணிவிட்டு ஸ்கேனர் கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்புட் கெட் பண்ணியாச்சு. இப்போ வர இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட சைஸ் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ சைஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக டேட்டா டாட் லென்த் -1. அதுக்கப்புறம் இதை ஃபார் லூப்பில் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஐட்ரேட் பண்ணும்போது i லெஸ் தென் சைஸ், இதுதான் நம்மளோட கண்டிஷன். அந்த கண்டிஷன் வரும்போது என்னோட ஃபார் லூப் ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். கேர் வேல்யூ ஈக்குவல் டு டேட்டா டாட் கேரக்டர் ஆஃப் i. அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒரு கேரக்டரை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு 2 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா, indexOf அண்டு lastIndexOf. indexOfன்ற மெத்தடு நான் அந்த இதோட கரண்ட் இண்டெக்ஸை கொடுக்கும். lastIndexOfன்றது வந்து அந்த கொடுத்துருக்க கிவன் ஸ்ட்ரிங்கில் கடைசியாக அந்த கேரக்டர் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது அந்த கரண்ட் லொக்கேஷனும் அதோட அந்த lastIndexOfல வர லொக்கேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக இல்லை அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ எப்படின்னா, இப்போது i டேட்டா டாட் indexOf. ஓகே, indexOfல நம்ம வந்து கேரக்டரையும் பாஸ் பண்ண முடியும் நம்மளால். வேல்யூ அதுலேருந்து வர்றதும் டேட்டா டாட் lastIndexOfன்றதுலேருந்து வர்றதும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, என்ன அந்த கேரக்டர் வந்து வேல்யூவில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் யூனிக் கேரக்டர் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன கொடுக்குறேன்னா, ANOROAN. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A வந்து 2 டைம்ஸ் இருக்குது, N 2 டைம்ஸ் இருக்குது, O 2 டைம்ஸ் இருக்குது, R மட்டும்தான் 2 டைம்ஸ் இல்லை. இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னு ஆர்ன்ற கேரக்டர் வந்துருச்சா. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுன்றத இப்போ நம்ம இது சிஸ்அவுட்டில் போட்டோம்னா நமக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இது அப்படியே சிஸ்அவுட்டில் போடுறேன். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸஸ் எப்படி உங்களுக்கு வருதுன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதே சேம் ANORONA. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேரக்டர் A. ஓகே, ஸோ அந்த கேரக்டரோட ஃபஸ்ட் இண்டெக்ஸு 0, லாஸ்ட் இண்டெக்ஸு 6th இருக்குது. ஸோ அப்போ இது 2 இண்டெக்ஸும் சேம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா n எடுத்துக்கிட்டோன்னா, n வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம செக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது? 5th இருக்குது. ஓகே, அதே மாதிரி O எடுத்துக்கிறோம். Oவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 2ல் இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ 2 சேம் கிடையாது. அதே R எடுத்துக்கிட்டோன்னா அது 2தோட இண்டெக்ஸுமே ஒரே இடத்துல தான் இருக்குன்னா 2 இண்டெக்ஸுமே உங்களுக்கு சேமாக தான் வரும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு அது 2 சேமாக இருக்கும்போது அந்த கரண்ட் வேல்யூ Rன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு இது பிரேக்கும் ஆகிடுச்சு. ஸோ இது இன்னும் கிளியராக பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வேல்யூ அதாவது அது என்னென்ன கேரக்டர் அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஓகே, RODORAFAD. ஓகே, இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ இல்லை D வேணாம், D தான் நம்மளோட யூனிக்காக இருக்கட்டும். மறுபடியும் S கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா D யூனிக்கு, AS யூனிக். ஃபஸ்ட்டு D தான் யூனிக்காக இருக்குன்றதுனால அது மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா R வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது, அடுத்து 4th லிஸ்ட்லேயும் இருக்குது, சேம் கிடையாது. அப்புறம் O பார்த்தீங்கன்னா 1 and 3. ஓகே, ஆனால் D பார்த்தீங்கன்னா 2 and 2 தான், வேறு இண்டெக்ஸ் 2 D வேறு எங்கேயும் ப்ரெசென்ட் ஆகல. அப்போ உங்களுக்கு D தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ புரியல இந்த வீடியோ திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்ணி ஸோ கேளுங்க. அப்பயும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோவை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.